இன்றைக்கி நம்ம ஒரு என்ன இதை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு இன்ஸ்டாக்குள்ளே போனாலே இந்த டாக்ஸை நம்ம படுத்துகிற பாடு இருக்குது. அது பெரிய தலைவலியாக இருக்குது. நம்மளுக்கே சொல்லப்போனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண் கலங்கி கண்ணிலும் தண்ணி வந்துடும் போல். அந்த மாதிரி நம்ம இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாடாக படுத்துகிறாங்க. நம்ம டாக்ஸெல்லாம் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு. அது மாதிரி நம்ம டாக்ஸ் மேலே பாசம் வச்சா தான் என்ன குறைஞ்சிக்க போகுது. நம்ம மட்டும் போட்டு பாடாக படுத்தணுமா? ஆனால் அது மட்டும் நம்ம மேலே பாசம் காட்டணும். கடிச்சா நம்ம அடித்து போட்டுருவோம், இல்லை விஷம் வச்சு கொண்டுருவோம். இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஜென்மங்க நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வருது. அது எந்த மூலையில் இருந்தாலும் எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் அழியும். இந்த மாதிரி அடிக்க போகும்போது அழியும், கண்டிப்பாக அழியும். ஏன்னா இது நான் மட்டும் பேசக்கூடாது. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டு எல்லோரும் பரவி விட்டுருங்க. அப்போ தான் இவங்க மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு 2 வீடியோ காமிப்பேன். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ரீசெண்டா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தேன். ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக இத்தனை பேர் உயிரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயம் நம்ம யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாலையில 5 குட்டி நாயும் ஒரு அம்மா நாயும் தெருவோரமா பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சைக்கோ அந்த அம்மா நாயை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதை கொடுமைப்படுத்தி அது கழுத்துல ஒரு கயிறை இறுக்கமா கட்டி தொங்க விட்டு கொலை பண்ணிருக்காங்க இந்த கல்பிரட். எந்த தப்பும் பண்ணாத அந்த அம்மா நாய் தன்னோட 5 குட்டி அங்க இருக்குன்ற காரணத்துக்காக அங்கேயே நின்று அதோட கழுத்தை இறுக்கி கட்டி தொங்க விடுற வர அங்கேயே இருந்திருக்கு. இவ்வளவு சைக்கோத்தனமான இந்த கொலையா பண்ணவங்களை வெளியே விட்டா மனுஷங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னொரு பிராணியை தான் வச்சுதான் அதை பண்ண மாட்டானா? BNS செக்ஷன் 325 இந்த மாதிரி உயிர்களை கொடுமைப்படுத்தினாலோ இல்லைன்னா பாய்சன் கொடுத்தாலோ 5 வருஷம் வரை தண்டனை இருக்கு. நான் இந்த விஷயத்த சும்மா விட போறது இல்ல. ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா நான் கேட்க மாட்டேன். இந்த விஷயத்த பத்தி யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் ரீச் ஆனா மட்டும்தான் இதுக்கான ஆக்ஷனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் 31 சங்கர் அப்படிங்கிற இந்த டெய்லர் நங்கநல்லூர்ல ஒரு கட்டையால அடிச்சு ஒரு பப்பியோட முதுகெலும்ப உடைச்சிட்டாரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களே அந்த பப்பியை கொண்டு வந்து ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியால அட்மிட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்றது குற்றம். இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியறது இல்ல. BNS 325 எந்த ஒரு விலங்கை கொன்றாலோ விஷம் வைத்தாலோ பலத்த காயம் உண்டாக்கினாலோ பயனற்றவாறு செய்தாலோ அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் விதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. இதே செக்ஷன்ல அவர் மேல ஒரு FIR நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அந்த பப்பியை எங்களால காப்பாற்ற முடியல. பாதிக்கப்பட்ட விலங்கு இறந்துருச்சு அப்படின்னா அந்த விலங்கோட உடல் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டமுக்கு போகுதா அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். கவலைப்படாதீங்க, அனுப்ப வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இந்த கேஸ்ல FIRல இருந்து போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் ரொம்பவே கோஆபரேட்டிவா இருந்த S9 போலீசாருக்கு ஒரு நன்றி. மக்களா இருந்தாலும் சரி, அதிகாரிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே விலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த விலங்குகளால பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா அதை நம்ம தான் தட்டி கேட்கணும். எப்படி நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம் டாக்ஸை? இப்போ தெரியுதா? டாக்ஸ்லாம் நம்மளை ஏன் கடிக்குது, கோதறது, சின்ன பிள்ளைங்களை கடிச்சிருச்சு, அது இது வருதுல்ல. இப்போ நம்மளை படுத்துறது தானே அதுவும் நம்மளை படுத்தும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்காண்டி தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், சரியா? இந்த மாதிரி எல்லாருக்கும் பரப்பி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இதனுடன் விடைபெறுவது உங்கள் கேமிங்.